இங்கே ரொம்ப ஃபஸ்ட் ரன் ஓடி இருக்கோம், ஃபஸ்ட்டு பாலே. ஓகே கைஸ், இப்போது 3வது பால் அடிச்சிருக்கோம். 6 கைஸ், 6. வேறு லெவல் ஷாட். இப்போ வேறு லெவல் 6 அடிச்சிருக்கோம் கைஸ். வேறு லெவல் 6. அடுத்த பால் போடுறாங்க. அடுத்த பாலும் அதே மாதிரி ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. 6க்கு போகுது. வெயிட் பண்ணுங்க கைஸ், சவுண்டெல்லாம் ஃபுல்லாக குறைச்சிட்டாரு. செட்டிங்ஸ் சவுண்டு ஆஃபில் தான் இருக்குது. மியூசிக்கு ட்ராவல் இப்போ இதாக்கி குவாலிட்டியில் போய் அதில் கண்ட்ரோலர்ஸ் கிளாசிக் அந்த ஜாய்ஸ் ஸ்டிக் பார்ட்னர்ஷிப் 13 ஒட்டப்ளே நாட். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ரன் தான் டார்கெட் இருக்குது போர்டில். ஆனால் நம்ம நல்லா அடித்தா இதெல்லாம் ஒரு ரன்னாக அடிக்கலாம் கைஸ். ஆனால் விக்கெட் விழாமல் ஆடணும் கைஸ். விக்கெட்டு மட்டும் விழுந்துட்டேன்னா நம்ம ஆடுறதே கஷ்டமாக போயிடும். லேட்டாக டைம் பண்ணிட்டோம். கேப்பில் ஒரு ஷார்ட் 2 ரன் கிடைக்குமா, இல்லை 4 போகுமா, இல்லை 3 ரன்னே கிடைக்குமா? 4 போயிட்டு என்ன மாதிரி ஷார்ட்டு, கிளாசிக் ஷார்ட்டு கைஸ். வச்சாரும் பேட்டில் மட்டும் வருது. என்ன மாதிரி ஷார்ட் பாருங்கள், கிளாஷான ஷார்ட் பாருங்கள். வந்த ஆளுக்கு வச்சு விட்டாரு. டைமிங்கும் கேப் பிக்கிங்கும் அவ்வளோ. ஒரு இந்த பாலும் அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. இங்கே வேறு லெவல் டைமிங், பட் நாட் டைமிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் கேப்பில் போகல. கேப்பில் ஒரு பவுண்ட்ரி சூப்பர் ஷாட் கைஸ். வேறு லெவல் ஷாட். 26 ரன் அடிச்சிட்டோம் கைஸ். இண்டோர் முடிவில் எத்தனை ரன்? காலில் பட்டு. ஆனால் போடா நான் எப்போ எடுத்துக்கிட்டு விட்டேன். வைடு தான் கைஸ். இங்கே ஒரு குட் டைமிங் ஷாட் 2 ரன் கிடைக்கும். இங்கே கெயிலும் ஏபிடி வில்லியம்ஸும் நல்லாவே ஆடிட்டுருக்காங்க. அப்பப்போ மட்டும் லாஸ்ட் ஷாட்டுக்கு போகும். ரன்னு கொஞ்சம். சேவ் இட்.
அதுக்கப்புறம் ஆப்ஷனும் 6 போடுது. அதனால் பரவாயில்ல. நான் இந்த ஸ்கோரை சேவ் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். ஸ்லோவர் பால் கேப்பில் இல்லை, கேப்பில் வச்சா ஈஸியாக வருவோம். கேப்பில் ஒரு பவுண்ட்ரி கைஸ். இப்படி கேப்பில் வச்சா பவுண்ட்ரி கரெக்டாக போயிட்டு வேறு லெவலில் எங்கள் ஏபிடியும் கேலும் ஆடிட்டுருக்காங்க கைஸ். நல்ல பார்ட்னர்ஷிப் இது. நல்ல ஓவர். இங்கே ரெக்வயர்ட் ரன் ரேட் 8 இருக்குது கைஸ். நம்மளோட ரன் ரேட் எவ்வளோ நம்மளுக்கே தெரில. என்ன மாதிரி ஷாட்டுன்னு பார்க்குறீங்க? கரெக்டாக விக்கெட் கீப்பர் விழுந்தார். ஆனாலும் விழுந்தாலுமே நாங்கள் நீ பாரு ரீப்ளேயில் வேறு லெவல் ஷாட்டு கைஸ். நான் லாஃப்ட்டு கூட அழுத்தலை, லைட்டாக வச்சதே பண்ணிட்டு பாருங்க. என்ன மாதிரி ஷாட் பண்ணுவோம், விழுந்தாச்சு ஆனாலுமே பிடிக்க முடியல. இந்த இங்கே ஒன்று எந்த இருக்குங்க இங்கே அவங்க 2 பேருக்கு கேப்புக்கு நல்ல போது 4 போயிடும். 4 இன்னொரு பவுண்ட்ரி ஃபார் ஏபிடி. எதுவும் பண்ண வேண்டாம் கைஸ். 4 போகுது. இன்னொரு பவுண்ட்ரி. நம்ம லாஸ்ட்டு கூட அழுத்தலை கைஸ், ஆனால் பவுண்ட்ரியாக போய் 50 ரன் பார்ட்னர்ஷிப் கைஸ். 21 பால்ஸ். எதுக்கு இறங்க எனக்கு எதிர லாஃப்டில் டப்புன்னு வச்சு இது ஃப்ரண்ட் ஃபுட்டில் அடிக்கலான்னு. இந்த பால் எங்கே அடிக்க? ஓ ஸ்லோவர் பால் கரெக்டாக மீட்டாகல. போடுங்க. பால் கேப்பில் போகுமான்னு தெரில, ஆனால் பின்னாடி போயிடும். கேப்பில் போல கைஸ் நினச்சது தான். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஓவர் 5 ஓவர் சிமுலேட் பண்ணேன். 2 ஓவர் சிமுலேட் பண்ணேன் கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஏபிடி 51, இவன் 16 ரன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சிருக்காங்க. நான் சிமுலேட்லாம் பண்ணல கைஸு. என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. நான் வீடியோ ரெக்கார்டு பண்ணாமல் அடிச்சிட்டு இருந்திருக்கேன். பார்த்துக்கோங்க. இவன் 50 அடிச்சாச்சு. ஏபிடி 50. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஷாட்டாக பார்ப்போம். ஓ நல்ல ஷாட் இல்லை. இன்னும் என்ன பெரியதோ கேல்கிட்டே வச்சுக்கிறா. கேள் அடிப்பாமல் இருக்கும். ஒரு 6 ஓவர் இதில் வச்சுட்டு இங்கே வச்சு கொடுப்போம். பாருங்க பட்டு வச்சுக்கிறோம். டபுள் எஸ் 2 runs ஈஸிலி கம்ப்ளீட்.
இவன் கேள்கிட்டே வச்சுக்கிட்டான்பா. இவன் பாடி எல்லா படி வாங்குவான். வேறு லெவல் ஷாட்டு. பவுண்ட்ரி போகிறது வாய்ப்பு இல்லை. ராஜா ஆனால் 2 runs மறுபடியும். பென் ஸ்டோக்ஸ் ஓவரில் பென் ஸ்டோக்ஸே வச்சுக்கிட்டாரா? ஸ்டோக்ஸ் வச்சது போனோம். வயிற்றுல எரிஞ்சிட்டான். சும்மா அழக்கூடாது. வயிற்றுல எரிஞ்சிடும். வேறு லெவல் 6 ஃப்ரம் கெயில் கைஸ். என்ன மாதிரி ஷாட். வேறு லெவல் 6 கைஸ். பெங்களூர் ராக்கெட்ஸ் ஜெயிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா கெயில் 26, ஏபடி 51 முட்டை விக்கெட். இப்போ அஸ்வின் கைஸ் ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 பாருங்கள். ஓனோ இது ஸ்டம்பிக் வாய்ப்பு இருக்கு. ஏபிடி கான் ஃபார் 51 பாருங்க. இல்லை இறங்கி வந்து ஸ்டிக்கில் அடிக்கலான்னு பார்த்தோம். கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி ஏபிடி கான். எம்எஸ் தோனி இறக்குவோமா இல்லை விராட் கோலியா? விராட் கோலி இறக்குவோம். அடுத்த விக்கெட்டை எம்எஸ் தோனியாக இருக்கும். வேறு லெவல் ஷாட் ஃப்ரம் விராட் கோலி கைஸ். இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும். ஃபஸ்ட்டு 1 run காட்டுறாரு கைஸ் விராட் கோலி. வேறு லெவல் ஷாட்டு. 2 ரன்னுக்கான முயற்சி. டைவ் அவுட் இல்லை. டைவ் அழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் பேட்ஸ்மேன் ஃபேவராக தான் அங்கே வரும். அது வேறு விஷயம். எங்கேயோ ஒரு வால் இதை அடிச்சுட்டு ஏப்பா என்ன பண்ணுறீங்க? அஸ்வின் பேட்ஸ்மேன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்து அடிங்க. இங்கே வேறு லெவல் ஷாட். பவுண்ட்ரி. வேறு மாதிரி ஆடிட்டுருக்காரு விராட் கோலி. இன்டர்ட்ட காட்டுறாரு. அஸ்வினை டாமினேட் பண்ணுறாரு. டைவ் அடிச்சாச்சு. நாட் அவுட் தி பேட்ஸ்மேன். இங்கே போயிடுவோம். வைடு போயிடும். எனக்கு புரியல. எங்கேயோ குத்துன பால் எங்கே ஆஃப் ஸ்டம்ப் போய் எப்படி அடிச்சிச்சு? என்னதுடா அது? வைடு போகும்னு நினச்சா பாருங்க, எங்கே குத்து உள்ளே வருது. லெக் ஸ்பின்னா மாதிரியே போகுது. என்னடா அது? சரி, எம்எஸ் தோனி தி கிரேட் ஃபினிஷர் முடிச்சு வைப்பாரா மேட்சை? இல்லைன்னா என்ன நினச்சேன்னா அதுக்கு மாறாவே நடக்குது. தழுதல் வேற வரும். அபித் கழிந்து பென் ஸ்டோக்ஸ் வேற லெவல் ஷாட். என்ன மாதிரி ஷாட் ஃப்ரம் விராட் கோலி.
ஸ்டெப் அவுட். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆடி ஆகணும் கைஸ். ஓ, இங்கே ஒரு இன்ஜூரியா? இல்லை ஆனால் யாருக்கும் இன்ஜுரி ஆக போகுது கைஸ். அடுத்த மேட்ச் இன்ஜுரின்னு காமிக்க போகிறாங்க. அதான் பயமாக இருக்குது. ஏன்னா பெரிய பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஆனால் அவ்வளோதான், டீமே கொலாப்ஸ். ஐயோ ஐயோ ஐயோ, டைவ். அப்பா, விராட் கோலி வச்சு நிறைய டைவ் அடிக்கும். அடுத்த மேட்ச் விராட் கோலி வாஸ் இன்ஜூரி அப்படின்னு வரப்போகுது. தோனி வச்சு ஃபஸ்ட்டு போல இன்டர்ட்டை காட்டுவோமா? பர்ஃபெக்டுன்னு தான் போட்டிருக்கு, அப்புறம் என் காய்க்கில் விடுதுன்னு தெரியல. ஓகே கைஸ், இங்கே வேறு லெவலில் ஆடியும் லோ ஸ்கோர் மேட்ச் தான். ஆனால் இதே எப்படி போகுது? இங்கே வேறு லெவல் ஷாட் ஃப்ரம் தோனி எம்எஸ்டி. ஓகே கைஸ், ரெக்வயர்ட் ரன் ரேட் 6க்கு வந்துட்டு மறுபடியும் அஸ்வின் தான் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கைஸ் டீமுக்காண்டி. இவர் உழைக்கிறாரு கைஸ் டீமுக்காண்டி. எங்கேயோ படுது, இல்லை எனக்கு புரியல. எட்டது எங்கேயோ படுற வாழ்க்கை அவுட்டு. அம்பேர் தான் அவுட்டு கிடைக்காரு, அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்கு. சின்னது கேசுது பாருங்க, எங்கேயோ படுற வாழ்க்கை. அம்பேர் கண்ணு தெரியாதுன்னு நினைக்கேன். ஐ திங்க் அம்பேருக்கு கண்ணு தெரியாது. பாருங்க எங்கேயோ விட்டா, இங்கே பாருங்க எங்கேயோ அடிக்கும் பாருங்க. அவுட் சைட் அவுட் சைட் ஆஃப் இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப். ரிவ்யூ ரிட்டைன்டு. இம்பேக்ட் மட்டும் அம்பையர்ஸ் கால்ஸ்னு வந்துச்சுன்னு வைங்களேன், நிஜமாக அவுட் ஆயிருக்கும். ஆனால் இங்கே ஹிட்டிங்கும் நாட் அவுட்ற அம்பையர் உனக்கு கண்ணு தெரியல இல்லையா? இன்னொரு அதே மாதிரியான டைம் இப்போவும் அவுட்டு கொடுத்தா நான் என்ன மறுபடியும் எடுப்பேன். என்னது பேக் டு பேக் அஸ்வினோடு எல்லாமே நடக்குது. என்ன வயசு இது? ஆனால் இது என்ன எங்கேயோ விடுது, சைடு காலில் தான் பட்ட மாதிரி இருந்துச்சு. எங்கே குத்துது படுறதுக்கு எங்கே வரும்? பட் அவுட் சைட் ஆஃப் சொன்னா ஹிட்டிங் மட்டும் வந்துடும் சொன்னா. அதே பால் தான், நான் வேறு ஷாட் அடி மறுபடியும் இப்போ அப்படி காட்டுவாங்க பாருங்க. அதே பால் தான் இங்கே தான் வந்துருக்கேன் பார்த்தீங்களா? அதே பால் தான். அம்பேருக்கு சரியாக கண்ணு தரல இப்போலாம். ஆனால் 2 பாலுமே சூப்பராக போட்டுருவாரு அஸ்வின். 3வது பால் டாமினேட் பண்ணி ஆகணும். 3வது பால் 4 பார்க்குறோம். 4 தான் வேறு லெவல் ஷாட், நல்ல ஷாட் விராட் கோலி. இப்போ நம்ம ஜெயிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பாக்கெட்டில் அள்ளி போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியது தான். பெங்களூருக்கு கொண்டு போயிடுவாங்க. பெங்களூர் 3 ரன் வந்தாச்சு கைஸ். தட் பால் டு பால் தான் 2 அடிக்கணும். ஆனால் நமக்கு ரெட் ரன் ரேட்டிங்கான நாம் சீக்கிரமாகவே அடித்து முடிக்க பார்ப்போம். அது 4 பவுண்ட்ரி. இப்போ நம்ம டாட் பால்ஸ் வேண்டாம், நம்ம சிங்கிள் மட்டும் விடும். பக்கத்தில் உள்ள ஃபீல்டர்கிட்டே போனால் எங்கேருந்து சிங்கிளோட. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா
45 balls, 42 balls, 48 kilo. ஓ பவுலர் கையில் போயிட்டு வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 ஓவர் மட்டும் சிமுலேட் பண்ணிட்டு வரேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. கைஸ் மேட்சை ஜெயிச்சிட்டோம் கைஸ். 5 ஓவர் சிமுலேட் பண்ணதில் இன்னும் ஜெயிச்சிட்டோம். சரி 13.3 ஓவர்லேயே மேட்ச் ஜெயிச்சிட்டோம். மேன் ஆஃப் த மேட்ச் யார் இருக்கும்? கிளாஸ் டேட் த மேன் ஆஃப் த மேட்ச் ஏபிடி வில்லியம்ஸ் 51 ரன்னு கண்டி. தான் நினச்சது. டி நட்ராஜன் ஹேஸ் unavailable for 4 matches. பாருங்க கைஸ், நான் சொன்னேன் எவனுக்காவது ஒருத்தருக்கு இன்ஜுரி வரும்போது லிஸ்ட்டுன்னு சொல்லுவான். கரெக்டாக டி நட்ராஜன் எதுக்கு இன்ஜுரி எனக்கே தெரியல. அவருக்குலாம் இன்ஜுரி வர வாய்ப்பே இல்லை. இதுக்கு நம்ம எப்படியாவது ஆரஞ்சு கேப் தட்டி தூக்கணும் கைஸ். ப்ளூ கேப்லாம் வர வாய்ப்பு இல்லை ராஜா. ஆரஞ்சு கேப் தான். ப்ளூ கேப் கூட ட்ரெண்ட் போல்டுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஏன்னா 2 விக்கெட்டு. நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கோம். நெட் ரன் ரேட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குல்ல, இதுதான் பஞ்சாப். நம்ம விராட் கோலி வச்சு தான் கைஸ் இந்த இதை ஆரஞ்சு கேப் அடிக்க போகிறோம். அடுத்த மேட்ச் செஞ்சுரி போட்டுரும் அவுட் பண்ணி வந்து. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அஸ்வின் தான் இருக்கார் டாப்பில். ட்ரெண்ட் போல்ட் இங்கே இருக்கார். அவரை வச்சு அடுத்த மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட் 2 3 4 ஒரு ஏதாவது விக்கெட் எடுத்து முடிச்சிருவோம். பெஸ்ட்டு பவுலிங் ஆவரேஜ் பேட் கமிஸ் தான் வச்சுருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்டு 17 எங்கே இருக்காரு? பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் நம்ம 2க்கு 25. சரி இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் விராட் கோலி 47 தான் இருக்காரு. ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சரி, இன்னொரு புது வீடியோவில் வரேன். அடுத்த மேட்ச்